வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய மீண்டும் வேலைவாய்ப்பை பற்றின அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 19,900 அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th 12th அல்லது டிகிரி அல்லது டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 25/9/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி ஃபாதர் நம்பர், அதே மாதிரி ஃபாதர் நேம், உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு பின்கோடோட கரெக்டாக எழுதணும். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி என்னது, அதே மாதிரி கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் கேஸ்டா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் என்ன, 25/9 படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜெண்டர் என்னது, இமெயில் ஐடி, உங்களுடைய 10th வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, தென் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, உங்களுடைய ஸ்டேட் போர்டாக அல்லது சென்ட்ரல் போர்டாக எதுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வைக்கலாம் அல்லது ஹெவி மோட்டார் வைக்கலாம். தென் இதனுடைய லைஃப் டைம், அதாவது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கா. ஸோ லைட் மோட்டார் வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதனோட வேலிட்டி எவ்வளோ, எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ். ஸோ இதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டல் சர்வீசஸ் பஞ்சாப் சர்க்கிள். ஸோ அதாவது செக்டர் 17. ஸோ இது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 25/9/2023. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த சண்டிகர், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 160017. ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணுமே தவிர ஒரிஜினல்ஸ் வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கான ஃபீஸ் வந்து 100 rupees வந்து சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் மெயில் மோட்டார் சர்வீஸ் யூனிட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். 19,900 ஸ்டார்டிங் சேலரி, அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 years, அதே மாதிரி SC ST 32 years இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்க கேட்டிருக்கிறது 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 stages இருக்குது. ஸ்டேஜ் 1 தியரி டெஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதும் வந்து எல்லாமே வந்து தெளிவாக இதிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸு அப்படிங்கிறது எல்லாமே வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின
உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.